என்னை விட்டு தூரமாய் போகும் பாவியான மனுஷன் நான். ஆண்டவரே என்னை விட்டு தூரமாக போயிருங்க, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொன்னவனை பார்த்து, பாவியில ரட்சிக்கத்தான் நான் வந்தேன் உலகத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலாவதாக பேதுரு பக்கத்தில் வந்தார். ஆண்டவர் அவன் தன் பக்கமாக இழுத்து உலக ரீதியாய் அவன் தள்ளப்பட்டவனாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய அன்பு அந்த மனுஷனை தேடி வந்து 3 வருஷம் தன்னோடு கூட வைத்து கொண்டு 3 வருஷம் அவனுக்கு போஷித்து காப்பாற்றி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த 3 வருஷம் ஆண்டவர் காலையிலேருந்து சாயங்காலம் ஊழியம் பண்ணிட்டு ராத்திரி உங்கள் வீட்டுக்கு போயிருங்கப்பான்னு சொல்லியிருப்பாரா? அவரே எல்லாருக்கும் போஷித்துப்பார். அவள் சண்டை போடும்போதெல்லாம் அவளுக்கு மத்தியில் இருந்து அவளை எல்லாம் சமாதானப்படுத்தி இருக்கிறார். அவள் தேவையை சந்திச்சிருக்கிறார். ஒவ்வொருவரும் தனித்தனியாய் குடும்பத்தில் வந்தவங்க, பலதப்பட்ட இடங்களிலே வளர்ந்தவங்க, எல்லாரோட மைண்ட் செட் வேறு வேறு மாதிரியான சூழ்நிலைகள், எல்லாவற்றையும் ஆண்டவர் தன் அன்பினாலே அவங்களை என்ன செய்தார், அப்படியே கொண்டு வருகிறார். 3 வருஷம் ஆயிடுச்சு. பிதாவாகி தேவனுடைய சித்தப்படி என்ன செய்வார், காரியங்களை செய்தாகணும். அப்பொழுது கூட என்னன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, 3 வருஷம் தன்னோடு கூட இருந்து தன்னை காப்பாற்றி போஷித்து நேசித்து இப்பேற்பட்ட ஆண்டவர் ஒழுங்காய் புரிந்து கொள்ளவில்லை. அவர் பரத்துக்கு ஏறி போறதுக்கு முன்பதாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்க. அவர் எப்படி அடிக்கப்பட்டார், எப்படி காரி துப்பப்பட்டார், எல்லாம் அவங்களுக்கு தெரியும் மாதிரி. ஆனால் இரவோடு இரவா எல்லாம் ஓடி போயிடுறாங்க மாதிரி. அப்போ ஏற்பட்ட அந்த பிள்ளைகளை தான் மீண்டுமாய் கடற்கரையில் கரிநெருப்பு மூட்டி மீனை அங்கே சுட வைத்து, பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது இருக்கிறா அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் வந்து ஆண்டவர் கேட்கிறார். இது முதல்ல புரியாத ஒரு சிலர் விகைத்து பார்க்கிறாங்க. அது 3வது தரிசனமாக இருந்தாலும், இது கர்த்தர் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்ன உடனே பேதுரு தன்னுடைய துணியெல்லாம் விட்டுட்டு உள்ள மூழ்கி பார்க்குறார். பேதுரு நினைச்சார் அப்படின்னா அதை மூழ்கிட்டோம் அப்படின்னா அவர் ஆண்டு போயிடுவார் அப்படின்னு. ஆனாலும் கூட ஆண்டவர் இங்கே நின்று கொண்டே இருக்கிறார். நின்று கொண்ட பிறகுதான் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நான் வாசிப்போம். ஆண்டோடைய சொல்லணும்னா அன்பு, the unmeasured love, அது எப்படின்னு சொல்லி நம்ம விலகிக் கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எல்லா தீர்க்கதரிசிகளும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டோட அன்பை லேசாக ருசிச்சாங்க. ரொம்ப அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய அன்பு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இட் வாஸ் ஸ்ப்ரிங்கிள், அப்படியே தெளிக்கப்பட்டது, அவ்வளோதான். நீ தெளிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு அட்மாஸ்பியர். போன வாரம் முதல் வாரம் பார்த்தோம் அப்படின்னா 2 மணிக்கு வெளியில் போகணும் அப்படின்னா உடனே எல்லாரும் மூஞ்சி கழுவினோம். கழுவிட்டு கசிவை தொடச்சிட்டு கேட்டை தாண்டதுக்குள்ளே என்னாச்சு, அது காய்ந்து போனது, அது ஈரப்பசை காய்ந்து போனது. அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய அன்பு அப்படித்தான் ஜனங்களை உணர்ந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தன் முழு அன்பையும் அப்படி எப்படின்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான் அவர் வெளிப்பட்டார். அதில் தான் ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். 15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இந்த போஜனம் ராபோஜனமாகி மேல் நடக்கிற அந்த இல்லை. எங்கே நடந்தது அப்படின்னா, எங்கே நடந்தது? கடற்கரை மணலில் எல்லாரும் உட்கார வச்சு உயிர்த்தெழுந்த இயேசு அவர் தான் என்ன செய்கிறார், மீனை சுட்டு தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாரையும் போஷித்துட்டு எல்லாரையும் பார்ப்பார். நினச்சி பார்க்குறேன், எப்படியாவே பார்த்துருப்பார் அவர். அந்த பிறகு பாருங்க, அவர்கள் எல்லாரும் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஒரு காலத்திலே என்னுடைய மாமிச எண்ணமானது என்ன நினைச்சது அப்படின்னா, 3 தடவை மறுதளிச்சு ஆண்டவரை 3 தரம் பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சான். அதனால ஆண்டவர் 3 தடவை திருப்பி என்ன செய்தார், பழிக்கு பழி வாங்குறது போல இருப்போ அப்படின்னு சொல்லி அப்படி என்னுடைய மாமிச சிந்தை இருந்தது. ஆண்டவரே, இப்படியா கேட்டு விட்டீரே, இப்படி உடைஞ்சிருப்பான். இன்றைக்கு ஆண்டவனை பார்த்து கேட்கிறார் மாதிரி இந்த 3வது வசனமாகி 16வது வசனத்தில் வாசி கொண்டிருந்த 16, 17வது வசனத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியா சொல்கிறது, யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை உன்னால் நேசிக்க முடிகிறதா? எப்படி இருக்கும் அர்த்தமே வேற. இந்த டீப்பா நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் புரிஞ்சு கொள்ள முடியும். யோனாவின் மகனாகிய சீமோனை நீ நேசிக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்கறது போல நீங்க டேக் இட் ஈஸியாக எடுத்தீங்க அப்படின்னா, த ட்ரூ லவ், ஆண்டவருடைய உண்மையான அன்பு எப்படி அங்கே அவரோட மனதை கிழிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, யோனாவின் மகனாகிய சீமோனே, இவை எல்லாவற்றை காட்டிலும் அப்படின்னா அங்கே உட்கார்ந்துருக்க 12 பேர் அல்ல, 11 பேர் அல்ல. வேதம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மலையின் மேல் கொண்டு போய் வைத்து இவை எல்லாவற்றையும் பிசாசு நினைச்சானா காண்பிச்சான். நீ பயந்து ஓடுறது காரணம் தெரியுமா? நீ நேசிக்கிற உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, அதை நான் மறுக்கல. நீ பயந்து ஓடுறது காரணம், இந்த உலகத்தை பார்த்து பயப்படுற, மற்றவர்களை பார்த்து பயந்து போனா, என்னை குறித்து தைரியமா நிற்பதற்கு உனக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. இவைகளெல்லாம் பார்த்து இப்ப ஆண்டவர் சொல்லாரு, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும், நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், 11 பேரை காட்டிலும் ஆண்டவர் சொல்லவில்லை. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வரப்போற எல்லா ட்ரிபுலேஷன், வரப்போற எல்லா விதமான அன்ஃபெய்த்னஸ், துன்மார்க்க மக்களால் வரப்போகிற எல்லா விதமான எதிர்ப்புகள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றை காட்டிலும் என்னை உன்னால் அன்பு செய்ய முடிகிறதா? இப்பதான் அந்த மனுஷன் உடையிறான் மாதிரி சொல்றான் மாதிரி. பேதுரு சொல்லாரு, ஆண்டவரே, என்னால் பேச முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல பதில் சொல்ல முடியல என்னால. இருதயங்களை அறிந்திருக்கிறவர் ஒருவரே, உமக்கு தான் தெரியும், எனக்கு என்ன சொல்றது புரியல ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமா அங்காங்கே தெளிக்கப்பட்டதா இருந்தது. நான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, எல்லாவற்றையும் ஊற்றுகிறவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் எனக்காய் கொடுத்து விட்டார். இனிமே பரலோகத்தில் ஒண்ணுமே கிடையாது. there is nothing there. பரலோகமானது எனக்காக கொஞ்சம் மிச்சம் மீசாரி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. everything was given. ஆண்டவர் என்ன கேட்கிற காரியம் எப்படி தெரியுமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், என்ன நான் நேசிக்கிறேன் அப்படின்னா என்னையா நேசிக்கிறது? நீங்களும் நான் ஆண்டவர் நேசிக்கிறார் சொல்றோம், அது ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லல, நான் மறுக்கல. ஆரம்ப நாட்களில் ஆரம்ப விசுவாசிக்கு தேவைதான். ஆனா நம்முடைய மக்களுக்கு, ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற நம்முடைய மக்களுக்கு, ஆண்டவரே நான் உம்மை எப்படியா நேசிக்கிறேன், இவைகளை காட்டிலும் உம்மை நான் நேசிக்க முடிகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட இந்த பகுதிக்கு நான் வருகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உபாகமத்திலும் சரி, ஏசாயா, எரேமியா,
ஓசியா, செப்பனியா ஆகிய இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய அன்பை கொஞ்சமாய் கொஞ்சமாய் தெளித்ததை நாம் பார்க்கலாம். டைம் இல்லை, இந்த செய்தியானது கொஞ்சம் நீளமான செய்தி, இதை நான் ரெண்டாக பிரேக் பண்ண முடியாது விரும்புகிறேன். கர்த்தர் சித்தமாக இருந்தால் அதனுடைய அடுத்த பகுதியை என்றையாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் மீண்டும் அதை பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் சில காரியங்களை நான் உடைக்கிறேன். அதில் இப்போ தாவீதுக்கு அவரை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தாவீது ஆண்டவர் மிகமாக நேசித்தவர். தாவீது ஆண்டவர் மிகமாக நேசித்தவர். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு சொன்னார். இந்த மனுஷனுக்கு என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் ஆண்டவரோட நேசம் என்னங்கிறத என்ன செய்யல முன்னால கண்டுகொள்ள முடியலையே. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் ஆண்டவரோட நேசம் என்ன என்கிறதை என்னால் என்ன செய்ய முடியல, இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அதை எங்கே வெளிப்படுத்துகிறார் என்றா அப்படின்னா, வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஒரு மனுஷனை குறித்து சொல்லும்போது அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுகிறார். 26வது வசனத்தை வாசிங்களே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகிதம் ஆச்சரியமாயிருந்தது. உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. அவ்வளவுதான் அவனால் எட்ட முடிஞ்சது. அவ்வளவுதான் அவன் எட்ட முடிஞ்சது. அவன் தேவனுடைய சிநேகத்தை அறிந்து கொள்ள முடிய விரும்புகிறான், ஆனால் அவன் என்ன செய்ய முடியாது, அவனால அதை கண்டுகொள்ள முடியல. அவன் எட்டிய அந்த பகுதியை மாத்திரம்தான் இங்கே சொல்லுகிறான். அது யோனத்தானுக்கு சொல்லுகிறான். உடனே நீங்கள் வேற மாதிரி நினச்சிட வேண்டாம். ஸ்திரீகளின் சிநேகம் அப்படின்னா அது வேற மாதிரி நினச்சிட வேண்டாம் தயவு செய்து. இது ஆவிக்குரிய புத்தகம், ஆவியானவர் தான் எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய சிந்தையோடு கூட தான் என்ன செய்ய எழுதியிருக்கிறார். அது ஆவிக்குரிய சிந்தையோடு தான் என்ன செய்ய நம்ம பார்க்க வேண்டும். ஒருவேளை நினைக்கலாம், அங்கே என்னங்க ஒயாம ஸ்திரீன்னு பேசுறீங்க அப்படின்னு. எப்பொழுதெல்லாம் ஸ்திரீன்னு பேசினா ஸ்திரீகளுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தான், ஆண்களாகி நமக்கு தான். நாமளும் யாரு? மணவாளி. ஹலோ, நாமளும் யாரு? மணவாளி. அதனால நமக்கு தான் ஆண்டு வச்சிருக்கிற அதையும். அதனால யாருக்கும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட வேண்டாம். இங்கே யோனத்தானை பார்த்து சொல்றாரு, நான் அதிகமாக நேசித்தேன் உன்னை, உன்னுடைய நேசம் ரொம்ப ஆழமா இருந்தது. அந்த நேசத்தை நான் சொல்றதுக்கு தேவனுடைய நேசத்தை என்னால் சொல்ல முடியல. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அது தெரியல. அவர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாரு? தேவனுடைய நேசம் போல உன்னுடைய நேசம் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? அவருக்கு அந்த இது எட்டாததுனால, அவர் தெரியாததுனால அவர் என்ன சொல்லாருன்னா, ஸ்திரீகளின் நேசத்தை போல. உடனே நினைக்கலாம் அந்த மாதிரி. வேதம் சொல்லுது, தாவீதுக்கு 6 மனைவிகள். ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்குது, 8 மனைவிகள் 10 கான்குபைன்ஸ் அப்படின்னு இருக்குது. பட் இட் இஸ் நாட் ஷுர் தட் ஒன். ஆனால் 6 மனைவிகள் தான் வேதத்தில் இருக்குது. அதில் என்னன்னா, ஏழாவது நபராகிய அதில் மீகால் இதில் வசதியில் இல்லை. கொஞ்சம் வாசிங்களே. 1 நாளாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்களே. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர். இஸ்ரவேல் ஊராளான அகினோவாம் இடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயில் இடத்தில் பிறந்த கீலேயாப் 2ஆம் குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். சரி, இந்த பகுதியில் நீங்கள் எத்தனை ஒரு மனைவின்னு சொல்லி நீ பார்க்கலாம். இதே இங்கே ஆண்டவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, அந்த குரோனாலஜியை குறித்து தெரிஞ்சு கொள்வதுக்காண்டி. இங்கே மீகாள் என்ற மனுஷி இல்லை. ஆனால் இவனுடைய வாழ்க்கை அந்த நாட்களில் சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே இவனுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. ஒன்று யார்? முதல் மனைவி ஆகிய இப்போதான் ஆச்சாரிய பிரதர், மறந்துட்டீங்களா அதுக்குள்ள? ஆ 2வது மனைவி
மூன்றாவது மனைவி மீகாள். இப்போ அந்த ரெண்டு ஸ்திரீகளுக்குள்ள காரியத்தை நான் சொல்ல முடிய விரும்புகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்திரீகளின் சிநேகம்னு சொல்லி அவன் எதை சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். 3 மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த 3 மனைவிகளில் முதல் மனைவி குறித்து அவர் சொல்லலை. நான் முதலாவதாக மீகாளை குறித்து லேசாக டச் பண்ணிவிட்டு நான் அபிகாயிலுக்கு வர்றேன். அபிகாயில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கேரக்டர். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அபிகால் அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நல்ல அறிவுரைகள் எல்லாம் ஏராளம் ஏராளம். மிலிட்ரியாக இருந்தால் என்ன செய்வோம், அவளுக்கு ஒரு சல்யூட் அடிப்போம்னு சொல்லுவோம். அவ்வளோ தூரத்துக்கு அவள் அந்த மாதிரி அவளுடைய கேரக்டர். இங்கே மீகாளுடைய கேரக்டர் மாத்திரம் நான் ஒரு சில வார்த்தையோடு கோடிட்டு காண்பிக்க முடிய விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, மீகாள் யார் அப்படின்னா சவுலுடைய 2வது மகள். எப்படியாவது தாவீதை கொண்டு தீர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி மீகாள் அவனுக்கு தகுதின்னு சொல்லி அவன் நயவஞ்சகமாக காரியங்களை செய்கிறான். ஆனால் தேவன் தாவீதோடு இருந்ததுனால அதில் வெற்றி அடைஞ்சிடறான். கடைசியில் மீகாளை தன் மனைவியாக கொடுக்குறான். ஆனால் அந்த மீகாள் பெருமைக்காரியாக இருந்தாள். நம்ம பாஷையில், நம்ம ஊர் பாஷையில் பேசினா என்ன சொல்லுவோம், திமுருக்காரிங்க, ரப்புக்காரிய. சரியான வார்த்தை இல்லையா? பாருங்களேன், தனக்காய் கொடுக்கப்பட்ட புருஷன் அந்த புருஷனை எப்படிலாம் அவமதிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம அந்த பதிவை பார்க்கறதுக்கு 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி சுவாமம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். நாட்டு நோய் போடுது மீகா எப்போ ஏற்படும் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிய இல்லை. மீகால்கிட்ட இருந்த சுவாமம் எனக்கு இருக்கக்கூடாது, கணவனாய் எனக்கு இருக்கக்கூடாது, மனைவியாய் எனக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அல்லது மீகாலுடைய அந்த இது எப்படின்னு சொல்லி அதுக்காண்டி இல்லை. ஆவியான விளைவிச்சிருக்கிறது காரணம் எல்லாம் இதுக்காக வேண்டி தான். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே. 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களே. தாவீது பெட்டியை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு லேவியரை ஆசாரியின் உள்ளே கொண்டு வருகிறார். பெட்டி உள்ளுக்கு வருகிறது. பெட்டி உள்ளுக்கு வரும்போது தெருக்களில் எல்லாம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அதை ஆரவாரமாய் சந்தோஷமாய் வரவேற்கிறாங்க. இந்த மனுஷி எங்கே இருந்திருக்கணும்? நம்ம ஊரில் அந்த காலம் சப்பம் தூக்குனாங்க, ஞாபகம் இருக்கா? 5 ராஜாக்கள் இதெல்லாம் நாங்களாம் பழைய ஆட்கள். இப்போ ஆட்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சப்பரம் நம்ம ஏரியாவில் வந்துச்சு அப்படின்னா யார் உள்ளுக்கு உட்காந்துருக்க மாட்டாங்க. எல்லோரும் என்ன செய்வாங்க, லேசாக வீடை சாத்திட்டு அந்த தெருவில் வருவாங்க. இந்த மாதிரி நாங்களும் அப்படி வளர்ந்த ஆடு தான். அதனால் சப்பரம் தூக்குன்னு சொல்லலாம். இப்போ தேவனுடைய பெட்டி வந்து கொண்டு இருக்கிறது. தன்னுடைய கணவனாகிய ராஜாவாகிய அந்த தாவீது அந்த பெட்டிக்கு முன்பதாய் சந்தோஷமாய் தேவனை நினைச்சு சந்தோஷமாய் பூரிச்சு ஆடிக்கொண்டு வருகிறார். ஒருவேளை நீ கேட்கலாம், இது பின்னாடி நடந்த சம்பவம் அல்லவா அப்படின்னு. ஆனால் பின்னாடி நடந்த சம்பவம் நான் இருந்தாலும் என்னுடைய சுவாபத்துக்காக வேண்டிய சொல்கிறேன். இவ்வளோ நான் சொன்னேன்ல ரப்புக்காரி அப்படின்னு. பலகணி என்னது, மாடியிலிருந்து என்ன செய்யறாங்களாம் பார்த்து கொண்டு இருந்தாலும். வாசிங்க பிரதர். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து அந்த 15 கூட வாசிங்களே, பிரயோஜனமா இருக்கும். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும், தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். பாத்தீங்களா? 20 வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது, எதுக்கு வர்றார் தாவீது? எதுக்கு வர்றார்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப தன்னுடைய வீட்டாரை ஆசீர்வதிக்க முடியாது. என்ன எவ்வளவு தூரத்துக்கு ஒரு உற்சாகத்தோடு ஒரு பாரத்தோடு உள்ளுக்கு வந்திருப்பார். என் ஜனங்களெல்லாம் ஆஸ்வதிக்கப்படணும், என் வீடு ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி தாவீது எப்படி வர்றாரு, என்ன மனதோடு வர்றாரு? தன் வீட்டாரை ஆஸ்வதிக்க உள்ளுக்கு வரும்போது
சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, பார்த்தீங்களா, அவள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். எவ்வளவு தூரத்துக்கு அவளை வந்து விமர்சிக்கிறா பாருங்க. தாவீத உள்ளத்தை எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படுத்துறாரு பாருங்க. இது மாதிரி இதுதான் மீகாள். நாம் வேதனைப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாய், வேதனைப்படுத்துகிற ஒரு மனுஷனாம் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். அடுத்ததாக அபிகாயில் என்ற மனுஷியை குறித்து நான் பார்க்க முடிய விரும்புகிறேன். இந்த அபிகாயில் யார் அப்படின்னா, மாகோன் அப்படிங்கிற ஒரு இதில் கர்மேல் பருவத்தில் நாபால் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்த சமயத்திலே தாவீதுக்கும் அவங்களுடைய எல்லா அந்த குரூப்புக்கும் மொத்தம் 600 பேர் அந்த இடையில தங்கியிருக்கிற நாட்களிலே இவள் மிகுந்த ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தாங்க. அவங்க அபிகாயில் இப்படி கேள்விப்படுகிறாள். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தாவீதுக்கு அவனுடைய மக்களுக்கு ஒன்று இல்லாதனால தாவீது சொல்லி அனுப்புகிறார், இந்த மாதிரி சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது கொடுத்து உதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாபால் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த சமயத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தான் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஊரில் பேசிக்குவாங்க தெரியுமா, எந்த ஊருக்காரனே தெரியலப்பா அவன், சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் எந்த ஊருக்காரன்டா, எவனோ ஒருத்தன் அப்படிப்பா. அதுபோல நாபால் எப்படியே பேசி விட்டார். ஆனால் நாபாலுக்குள்ள அத்தனை ஆடுகளையும் அத்தனை செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இந்த 600 பேர் தான் நினைச்சாங்க அரணா என்று காப்பாற்றுகிறார்கள். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய சொத்தையெல்லாம் காப்பாற்றி நமக்கு யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை உதவி செய்த மனுஷனை எப்படி அந்த மனுஷன் உதவி செஞ்சுருக்கணும்? அது உதவி செய்யறது மாத்திரம் இல்லை, அவனை பயங்கரமாக பேசி அனுப்பிச்சிட்டார் மாதிரி. இந்த விஷயம் வந்து அபிகாயிலுக்கு கேள்விப்படுகிறாள். அபிகாயில் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உடனே என்ன செய்கிறாவ, வேலைக்காரந்து சொல்கிறான் மாதிரி, இந்த மாதிரி வந்தாங்க, இப்படி சொல்லிட்டாரு நம்ம ஆள், ஏதாவது அவர் செஞ்சிட போகிறாரு, அவங்க நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க, நம்முடைய காரியங்களிலே யாரும் மூக்கு நுழைக்காத அளவுக்கு என்னை பார்த்து கொண்டாங்க, இப்போ அவர் பேசிட்டாரே ஏதாவது சம்பவிக்க போகுதோன்னு வச்சு பயப்படுறேம்மா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவள் என்ன செய்கிறா, உடனே எல்லாவற்றையும் தயார் பண்ணி கொண்டு தாவீதை சந்திக்க முடியாது ஓடுகிறாள். 23 வாசிங்களே, 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேழியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. சைக்கோனுங்கிறா. அவன் வீடுகளே சில சமயம் அப்படியா நாம் பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை குறித்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். இந்த 4 நாள் மனைவி வீட்டில் இல்லை, 3 நாள் மனைவி வீட்டில் இல்லை, நான் தனிமையாக இருந்தேன். ஒவ்வொரு பக்கமாய் திருப்பும் போதெல்லாம் ஆண்டவர் உடைக்கிறவர் உடைச்சு கொண்டே இருந்தார்ல. எனக்கு மிகவும் விரோஜம் வந்ததுனால இந்த காரியங்களை நான் பேசுகிறேன். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராய் தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து எழுந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், என்மேல் சுமரட்டும். தாவீது இடத்துல சொல்றாரு இந்த மாதிரி, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். அதே மென்டாலிட்டி, அதே மைண்ட் செட்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கப்பல. இந்த அபிகாயில் என்ற ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 26வது வசனத்தில், இப்போதும் என் ஆண்டவனே, நீ இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆக கடவர்கள். 28ல், உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். பாருங்க, அப்படியா தன்னுடைய பாதமாக எடுத்துக்கிறான், தான் செய்த தப்பா எடுத்துக்கிறான் மாதிரி. எவ்வளவு தூரத்துக்கு ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட அது இருந்திருப்பா பாருங்க. அபிகாயில் அந்த இடத்துல ஒரு உடைந்த உள்ளத்துல, தாழ்மை உள்ளத்துல எப்படி இருந்துப்பா பாருங்க. அவ சொல்றா, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் காணப்படாதிருப்பதாக. 30ல், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீ விருதாவாய் இரத்தம் சிந்த வராமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமல் இருந்தது உண்டானால் அப்பொழுது ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரும் இராது. கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உங்களுடைய அடியாளை நினைப்பீராக அப்படின்னு சொல்கிறான் பாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு நாபா இறந்து போயிடுவார். மீண்டுமா அவருடைய சுவாபத்தை பாருங்களேன். உடனே சொல்லி அனுப்புகிறார். நாபா இறந்து போன பிறகு தாவீதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லி அனுப்புகிறார். தாவீதின் ஊழியக்காரர் 40வது வசனத்தில், கர்மேல் இருக்கிற அபிகாயிலிடம் தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை இடத்தில் அனுப்பினார் என்று அவரோடு சொல்லுகிற போது அவள் எழுந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகி அவருடைய அடியாள் அப்படின்னு சொல்றாப்ல. தாவீதை நடனா பணிந்தா அப்படின்னா ரீசன் இருக்குது. இப்ப தாவீது ஊழியக்காரர் கூட என்ன செய்றா, ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள்னு சொல்லி தரேன். அவ்வளவாய் தாழ்த்துக்கிறாள் அந்த மனுஷி. இப்ப ஸ்திரீகளின் சிநேகங்கிற எதை சொல்றாரு தெரியுமா அப்ப உங்களுக்கு? இப்ப தாவீது ஸ்திரீகளின் சிநேகங்கிறது எப்படின்னா, அவளுக்குள்ள இருந்த அந்த பர்சனாலிட்டி, இதைத்தான் அவர் யாருக்கு சொல்றார் அப்படின்னா யோனத்தாண்ட சொல்றார். உன்னுடைய சிநேகம் அப்படிப்பட்ட சிநேகம் அப்படின்ட்டு யோனத்தான் சிநேகம். அதன் பிறகு எப்படி யோவான் இயேசுவினுடைய சிநேகத்தை வெளிப்படுத்தினார், எப்படி பவுல் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத அடுத்த முறை நாம் பார்ப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இப்படியான தருணங்கள் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யலாம்னா என்கரேஜ், உற்சாகப்படுத்தி நம்ம இந்த ஓட்டத்தை ஓடணும்னா இன்னும் நமக்கு இதுபோல் சுலபமாக இருக்கும். ஆண்டவர் உண்மையிலேயே இது போன்ற சாட்சிகளை எழுப்புகிறபடியால் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் கூட பிரதர் எடுத்ததான ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு சின்ன இது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், பிரதர் எடுத்த அதே வசனத்தை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். இதில் பிரதர் சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னா, இவர்களிலும்னா இந்த இடத்துல சீசர்கள் அப்படின்றது போல் வருது. அந்த இடத்துல இருக்கிறவங்களை காட்டிலும் நீ ரொம்ப அன்பாக இருப்பாயா அப்படின்னு. இயேசு ஒருபோதும் அப்படி கேட்கல, கண்டிப்பாக கேட்கல. அதில் ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தீஸ் அப்படின்னா இந்த இவைகளிலும் அப்படின்றதுக்கும் இவர்களிலும் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் பிரதர் நல்லா தெளிவாக சொன்னாங்க.
ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்னா அதை திரும்பவும் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு ஒருபோதும் என்ன செய்யலைன்னா, இந்த சீசர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கவே இல்லை. அவர் அப்படி கேட்கக்கூடியவர் அல்ல, கண்டிப்பாக அல்ல. ஏன்னா அவர் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்னா அதிகமாக நேசிக்கிறார். நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறார், தனிப்பட்ட முறையில். இயேசு கிறிஸ்துவின் இந்த அருமையான வாழ்க்கைன்றது அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. அதனால் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்ய முடியும்னா தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட, இயேசுவோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு உறவை என்ன செய்ய முடியும்னா வைத்துக்கொள்ள முடியும். அதனால் இவர்களை இவனை காட்டிலும் அவனை காட்டிலும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் திட்டமும் தெளிவாக சொன்னார். அந்த பேதுரு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சட்டுன்னு சொன்னார் ஆண்டவர், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து இவரை காட்டிலும் நீ அன்பாக இருக்கிறாயா அப்படி இல்லை, அதை சொல்லவே இல்லை. இந்த இடத்துல பிரதர் சொன்னது போல் இவைகளை காட்டிலும், அந்த இடத்துல முக்கியமாக நம்ம நிறையா காரியங்களை பிரதர் சொல்கிறது போல் எடுத்துக்கொள்ளலாம். பர்டிகுலராக இந்த இடத்துல என்ன அப்படின்னா 153 மீன்கள் நிறைந்த ஒரு வலையை என்ன செய்தார், இழுத்தார்கள் அவர்கள். அந்த நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி இப்போ சொன்னவர் யார் தான், இந்த பேதுரு தான் சொன்னார். அப்போ தெளிவாக ஆண்டவர் கேட்கிறார், இவைகளை காட்டிலும் நீ மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்ன, அந்த மீன்லாம் கிடச்சிருச்சேப்பா, இதுக்கு பின்னாடி போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுதான் இவைகளை காட்டிலும் நீ என் மீது அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். பேதுரு ரொம்ப ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட சொன்னார். ஏன்னா அவர் ஏற்கனவே என்னது, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சுருக்காரு, மறுதளிச்சிருக்கார். 3 தடவை மறுதளிச்சிருக்கார். அதுவும் இதுபோல் சொல்லி தான் என்ன செய்தார், ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ என்ன செய்வ, மறுதளிப்ப, 3 தடவை என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டமும் தெளிவாக சொன்னார். அதே போல் நடந்துச்சு. அப்போ உடைந்து தான் சொன்னார், இல்லை ஆண்டவரே அப்படி இல்லை, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னா, அது பேதுரு என்ன செய்தார்னா சொன்னார். அதனால் நம்ம எப்போதுமே ஆண்டவரே இப்போ நம்ம யோசித்து பார்த்து இந்த உலகத்தில் நம்மளை ஈர்க்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்க தான் செய்யுது. எத்தனையோ காரியங்கள் இல்லைன்னா சொல்லவே முடியாது. நான் அதில் தேறிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, கண்டிப்பான முறையில் சொல்ல முடியாது. இப்படி பேசுகிறதுனால நானும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா ஒரு ஈர்ப்பு, ஒரு 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 பற்றி பிடிக்கிறது போல ஏதோ ஒரு காரியங்கள் என்ன செய்து இருக்குது. ஆண்டவரே அவைகளை அல்ல, இவைகளை அல்ல ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று என்ன செய்திருக்கிறார்னா, ஒவ்வொருத்தருக்கும் அது எத்தனை வயசானாலும் நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஆண்டவருக்கு வயதோ அல்லது படிப்போ அல்லது இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை என்ன செய்வார்னா செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, இந்த ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே இந்த உலகத்தில் பற்றி பிடிக்கக்கூடிய என்னை ஈர்க்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இவைகளை அல்ல ஆண்டவரே, இது வேண்டாம் ஆண்டவரே, இது வேண்டாம், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட, ஏன்னா நம்ம மாம்சத்தில் அதை சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அதை செய்யவே முடியாது. அப்படி சொல்லி தான் அவர் செய்ய முடியல, மறுதளித்தார். ஆண்டவரே நான் அப்படி அல்ல, மெய்யாகவே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து நான் சொல்லுகிறேன், இவைகளை அல்ல ஆண்டவரே, இந்த பொருட்களை அல்ல, இந்த நபர்களை அல்ல ஆண்டவரே, நான் உண்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை அறிவீர் நீர், எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா கண்டிப்பாக உதவி செய்வார். அதில் எந்த சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார்.